ஹாய் கைஸ் அன்னியங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா சயின்டிஃபிக்காக பார்த்துடலாம் ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின் எந்த ஒரு ஸ்டோரி இன்ட்ரோ இல்லாமல் பிளைண்டாக ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படியே கட் பண்ணால் சியோவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். ஹெட் ஆஃபீஸில் ஜேகே வி அண்ட் ஜிமன் முன்னேறும் தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு அவங்க சீஃப் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அறிவு இருக்கா இல்லையா? 3 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு மறுபடியும் தலையை கீழே போட்டுக்கிறானுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கேவலம் ஒரு கில்லர், அதுவும் அந்த சைக்கோ கில்லர் நான் தான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு சரண்டரும் ஆகிட்டு முடிஞ்சா எப்படி கொண்டு கண்டுபிடிச்சிக்கங்கடான்னு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டுருக்கானுங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு துப்பு இல்லை. ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வாங்கி சப்மிட் பண்ண முடியல உங்களுக்கு. நீங்களாம் என்னடா மயிர் வேலை பார்க்குறீங்க? என்னடா மச்சான் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறான்? கம்முன்னு ஜெகி வாயத்தொர, இது 2 தான் ஒன்றுத்துக்கு உதவாது. உனக்கு என்ன ஆச்சு? சார், ஃபாரன்சிக்லே அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் எப்படி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போய் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் வேலையை பார்க்க போகிறீங்க? கரெக்டு இல்லை, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தானே வேலை பார்க்குறோம். வாய்க்கு வாய் பேசாத ஜேகே. ஓகே சார். வி என்ன பாரு. சொல்லுங்கள் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுங்க சார். அதை நான் நேற்றே சப்மிட் பண்ணேன். முண்டா செத்து போன பொண்ணோட ரிப்போர்ட்டை கேட்டால் பக்கத்தில் இருந்த பாடியோட ரிப்போர்ட் கொடுத்துருக்க. இதான் நீ வேலை பார்க்குற லட்சணமா? ஐயோ, ரிப்போர்ட்டு மாறி போச்சு போல இருக்கு. டே ஜிம்மன் சார், சொல்லுங்க சார். ஃபாரன்சிக் ஆஃபீஸில் போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னேன்னா கேட்டியா இல்லையா? சார், ஜேகே சொன்ன மாதிரி தான், அவங்களாலே கண்டுபிடிக்க முடியலையா. என்னதான் சார் பண்ணுறது? அதான் அக்யூஸ்டே ஒத்துக்கிட்டா எவிடன்ஸை ப்ரூவ் பண்ண வேண்டாம். கோர்ட்டில் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவோட ஜட்ஜாக உட்காந்துருக்கான். அவன் தூக்குனா எவிடன்ஸோட தானே கேட்பான். கேட்ட செகண்டில் நம்ம கொடுக்கல. அவ்வளோ பெரிய கில்லரே வெளியில் விட்டுருவானுங்க. இவங்க கண்ணில் எவிடன்ஸை வச்சு கொளுத்தியே ஆகணும். அதை கிரியேட் பண்ண உங்களுக்கு முடியல. என்ன தட்டா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நிப்பாட்டுங்க. உங்கள் 3 பேரையும் நான் என்னமோ நினச்சேன். ஆனால் ஒரு வேலைக்கு உருப்படலை. ஒன்றுத்துக்கும் உருப்படல. வெளியில் போங்க. ஓகே சார். டே, எங்கடா சொன்னோன்னே போகிறீங்க? சார், வெளியில் போங்கன்னு சொன்னீங்கல்ல, சொன்னால் போயிடுவீங்களா? ஜேகே, என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபாரன்சிக்கில் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு ஒரு போலியான ரிப்போர்ட்னாச்சும் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்து அந்த கில்லரை தூக்கி உள்ளே போடுங்க. அவன் எக்காரத்தை கொண்டு வெளியில் வரக்கூடாது. சார், அது இல்லீகல்ல, தப்பு இல்லை. ஜிம்மன், இது கொண்டு உனக்கு குறைச்சல. ஆனால் ஒரு வேலையை ஒழுங்காக பார்க்குறது இல்லை நீ. சாரி சார். வி என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. நீயும் ஜேகே சேர்ந்து ஏதாச்சும் ஃபேக்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அந்த கில்லரை உள்ள தூக்கி போட்டுருங்க. அவன் எக்காரத்தை கொண்டு வெளியில் வரக்கூடாது. புரிஞ்சுதா ஜிம்மன்? புரிஞ்சுது சார். அதுக்கு என்ன பண்ணணுமோ சீக்கிரம் பண்ணுங்க. என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன். ஆனால் வெளியில் தெரியக்கூடாது. ஓகே சார். கெட் லாஸ்ட். ஓகே சார். மண்டே ஆட்டாமல் போங்கடா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காது 2 தொடச்சிக்கிட்டு வெளியில் வரானுங்க. வந்து கான்ஃபிடென்ஸ்டாக ஒரு ரூமுக்குள்ளே தான் போகிறானுங்க. என்னடா இந்த கொட்டுறான்? மனுஷனாங்க. ஜிம்மன், உன்னையா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அந்த ஃபாரன்சிக்கில் போய் கேளுடானா. நீ என்னடா பண்ணிட்டு இருந்த நேற்று? நீ ஏன்டா போகலை? ஜேகே, நீ தானே சொன்ன நான் போய் கேட்டுக்கிறேன்னு. நீ ஏன் போகலை? என்னை விடு, நான் தான் போக மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. சண்டை போட்டிருக்கிறேன்னு. அப்படி எப்படி நான் அங்கே போவேன்? நான் அப்படியே அவளை பார்ப்பேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல. டெபி, எருமை செத்து போனது ஒரு பொண்ணு. அவளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுறானா? எதோட கொண்டு போய் கொடுத்தேன்? டே, பக்கத்துலேயே ஒரு வயசு பையன்டா சூசைட் பண்ணிக்கிட்டான். அந்த ரிப்போர்ட் அவங்க ஃபேமிலிக்கு போக வேண்டியதுடா, மாறி போயிடுச்சு. என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போய் அவங்க ஃபேமிலிக்கிட்டேருந்து கரெக்டான ரிப்போர்ட் வாங்கிட்டு வா. ரிப்போர்ட்டை மாற்றியெல்லாம் கொடுக்கல. சீஃப் கிட்ட தான் ரிப்போர்ட் மாறி போச்சு. ஒரிஜினல் ரிப்போர்ட்டு டேபிளில் தான் இருக்கு. என்னடா பண்ணுறது? கத்துறான். ஃபேக்காக ரிப்போர்ட் ரெடி பண்ணணுமா? என்ன எப்படிடா முடியும்? வாய்ப்பே கிடையாது ஜிம்மன். ஜிம்மன், நாம ஏன் ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது? யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு வியும் சேர்ந்து ஜேகேயும் பார்க்குறாங்க. ஜேகே போய் சேரில் செம்ம கடுப்பாக உட்காந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். டே, ஃபாரன்சிக்லேயே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்கடா. அந்த பாடி பார்ட்ஸில் என்னதான் மிக்ஸ் ஆயிருக்குன்னே தெரியலங்கிறாங்க. அப்புறம் எப்படிடா ஃபேக்கான ரிப்போர்ட் யாருடா தருவா? டே, தர்றதுக்கு ஆள் இருக்கு. இங்கேருந்து நம்ம கேட்டால் மட்டும் போதும்டா. அதை என்னை பார்த்து சொல்லாத வி, அவன்கிட்ட கேளு. நீ கேட்பேன் அவன்கிட்ட. ஓங்கி ஒரு அறையோட செவில கிழிச்சிடுவான்டா. அதே தான் எங்கேயும். நீயாச்சு கொஞ்சம் எலும்பு சதையமாக இருக்க. நான் வேற குட்டியாக இருக்கேன்டா. என்னால் முடியாது. இவன் அடிக்கிற அடியெல்லாம் தாங்க முடியாது. நீயே கேளு. ஜிம்மன், நீயே போய் கேள்வி. என்ன இதில் சம்மந்தப்படுத்திக்காத. நான் ஒரு ஓரமாக இருக்கேன்.
தண்டக்கரம்பாந்துரும். நம்ம சீஃப் திட்டுற மாதிரி நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்ட. நீ பெரிய உதவுற ஆள் தான். போ அவன்கிட்ட சப்புன்னு 2 அடி வாங்கிட்டு வா. நானே போய் கேட்குறேன். ஜேகே ஜேகே என்னடா? ஏய் ஏன்டா கத்துற? என்ன சொல்லி தொலை. இல்லை சீஃப் தான் பேக்கா ரிப்போர்ட் ரெடி பண்ண சொன்னார்ல. நம்ம ஏன் என்கிட்ட கேட்கக்கூடாது? ஏன்னா ஏய் இங்கே பாடுறா, சண்டை உங்களுக்குள்ள அது வேறடா, இது ஒர்க்குடா. உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நம்ம சீஃபுக்கும் தெரியும், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும் அவன் ஒரு சைக்கோ கில்லர்னு. ஆனால் எவிடன்ஸ் இல்லாமல் அவன் வெளியில் வந்துடக்கூடாதுடா. அதுக்காக தானே சீஃபே நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஃபேக்கான ரிப்போர்ட் தானே, அவள் கரெக்டாக கொடுத்துருவாடா. எது? அவள் ஃபேக் ரிப்போர்ட்டு. ப்ளீஸ்டா, நீ கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவாடா. நான்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஏய் இங்கே பாரு, இதெல்லாம் போங்க தெரியுமா? பண்ண தப்பு நீ. அவன் மேலே கோச்சிக்கிட்டு நீ என்ன அவள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? ஓ, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நீங்கள் 2 பேரும் வந்தீங்களா? ஜிமன் போயிடு. ஜேகே ஜிமன் சொல்கிறது கரெக்ட் தானே, நீ என்ன ஜிம்னு திட்டுற? வி நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கேஸை பற்றி பேசலான்னு பார்த்தா அந்த லூஸை பற்றி பேசிகிட்டு இருக்க. எது ஓயன் லூஸா உனக்கு? ஏண்டா நல்லா சொல்லு. அவுட்டிங் கூட்டிகிட்டு போன பொண்ணை நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வீடு வந்து சேர்ந்துருக்க. ரிட்டர்ன் அவளுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு போனாலா இல்லையான்னு கூட கேட்கல. தனியாக ஸ்டே பண்ணியிருக்க பொண்ணு பயந்துக்கிட்டு தானே இருந்திருப்பா. நீ பண்ணது தானடா தப்பு. அப்புறம் என்னடா அவன் மேலே கோவப்படுற? அதுக்கு நான் ஃபோன் பண்ணா மெசேஜ் பண்ணா எடுக்காமல் இருப்பாளா? ரிப்ளை பண்ணாமல் இருப்பாளா? அவளுக்கு என்னடா அவ்வளோ திமிரு? டேய் இப்போ உனக்கு தெரியலையா? தப்பு பண்ணியிருக்கிறது நீடா. அவ தான்டா கோவமாக இருக்கணும். என்னால் இப்போ முடியாது. என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணலாம்? 3 பேரும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகலாம். அந்த சீஃப் கிட்டலாம் என்னால் இனிமேல் திட்டு வாங்க முடியாதுப்பா. டேய் இந்தாடா என் ஸ்டாரை நீ எடு, உன் ஸ்டாரை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பியும் ஜிம்னு மாற்றி மாற்றி ஷோல்டரை காட்டிகிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, சரி அவளுக்கு கால் பண்ணி தொலைங்க, அவள் ஓவராக சீனை விட போட்டு தொலைவா. சூப்பர் ஜேகே, நம்மளும் ஒயனை விட நமக்கு வேறு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? டே அந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்க்ரீனில் உங்களை வீடியோ கால் கனெக்ட் பண்ணுறானுங்க. நீங்கள் அப்படியே உங்கள் டாக்டர் கோட்டெல்லாம் வேர் பண்ணிவிட்டு மாஸ்கெல்லாம் வேர் பண்ணிவிட்டு அந்த கால் அட்டன் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பியும் ஜிம்முன்னு ஹாய் காட்டுறாங்க. ஜேகே அப்படியே சைடாக திரும்பி பார்த்துட்டு உட்காந்துருக்குறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வீக்கும் ஜிம்முக்கும் உங்கள் மாஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாய் காட்டிட்டு, என்னடா மூவேந்தர் மாதிரி 3 பேரும் ஒன்று கூடியிருக்கீங்க? நீங்கள் பொதுவாக 3 பேரும் ஒன்று சேர்ந்தால் ஒன்றுமே உருப்படாதே. என்ன விஷயம்? ONG ஒரு சின்ன ஹெல்ப்பு ப்ளீஸ் பண்ணுறீங்களா? ஜிமன் நீ இவ்வளோ மோசமாக என்கிட்ட கேட்க மாட்டியே. என்னடா என்ன விஷயம்? வி என்னாச்சு? ஓயன் காலையிலேருந்து இப்போ டைம் என்ன? 10 o'clock. எங்கள் சீஃப் எங்களை போட்டு வறுத்து எடுத்துட்டாரு. என்ன பண்ணி தொலைச்சிங்க? அதை ஏன் கேட்குற? ஒரே ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலன்னு அசிங்கமாக கேட்குறாரு. வாங்கிக்கோங்க, இந்த உட்காந்துருக்கானே அவங்க கூடலாம் சேர்ந்தா அப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா வாங்கிக்கோங்க. ஏய் உன்கிட்ட நான் பேசினேன்னாடி, அவங்க 2 பேர் தானே பேசிகிட்டு இருக்கானுங்க, அவங்ககிட்ட பேச வேண்டியது தானே? தயாங் நான் அவங்ககிட்ட பேசலன்னு சொல்லிடு, அவனுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லிடு. ஏ ஜேகே கொஞ்சம் அமைதியாக ஆயிடுடா ப்ளீஸ். ஓயன் நீ அவங்களெல்லாம் விட்டுரு, நான் சொல்கிறது கேளு. சொல்லு ஜிம்மன். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஆனால் ரிப்போர்ட்லேயே எதையுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாடி பார்ட்ஸை எடுத்து பார்ட்டாக செக் பண்ணாலும் அதில் என்ன மிக்ஸ் ஆகிருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் டி தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அதான் கண்டுபிடிக்க முடியலன்னு தானடா ரிப்போர்ட் கொடுப்போம். அப்புறம் எதுக்கு நான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க? ஏய் எனக்கு தெரியும் நீ எல்லாத்துக்கும் கேடின்னு, நீ பெரிய ஜீனியஸ்ன்னு எங்களுக்கும் தெரியும். ஓவராக சீனெல்லாம் போட்டுக்காத. அதை ஏன் இப்போ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா? இங்கே பாரு ஓயன், நான் ரிப்போர்ட்டை மெயில் பண்ணி வைக்கிறேன். பார்த்துட்டு எதனால் கண்டுபிடிக்க முடியலன்னு மட்டும் சொல்லிடுறேன். அந்த பாடியில் அப்படி என்ன தான் இருக்குன்னு மட்டும் சொல்லிடு. எவிடன்ஸ் கிடைச்சா தாண்டி அவனை தூக்கி உள்ளே போட முடியும். ப்ளீஸ் டி. 3 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போயிட்டு சட்டையை கால்ட்டிட்டு நில்லுங்க. என்கிட்டலாம் ஹெல்ப் கேட்காதீங்க. வைங்கடா ஃபோனை. ஒயின் ப்ளீஸ் ஒயின் சீஃப் கேவலமாக திட்டுறான்டி. ஜிமன் வி நான் சொல்லிட்டேன், நானே ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன், வச்சிரு. ஏய் என்னடி போன கடுப்பு? ஜேகே நான் உன்கிட்ட பேசலை, நான் உன்கிட்ட தாண்டி பேசுகிறேன். என்ன போன கடுப்பு? எதுக்கடி நீ மெசேஜ் பண்ண மாட்டேங்கிற? எதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற? நீ பண்ணது கரெக்டா? நட் ரோட்டில் இறக்கி விட்டுட்டு திரும்பி பார்க்காம ஒர்க் வந்துச்சு நீ போயிட்டு நீ என்னடா என்னைய திட்டிகிட்டு இருக்கிற? தயா இதுக்கு தாண்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்னு சொன்னது. ஜிக்கி ப்ளீஸ்டா கொஞ்சம் அமைதியாக இருடா. ஏய் என்னடா அவன் ஓவராக சீனை போட்டு பேசிகிட்டு இருக்கா? அவள்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஏய் ரிப்போர்ட் கொடுப்பியா மாட்டியாடி? கொடுக்க முடியாதுடா. என்ன பண்ணுவேன்? வயன் வேணாம், அவளை கையில் சிக்கணும்னு வச்சுக்க அப்படியே சப்புன்னு இழுத்துருவேண்டி.
சாரி இழுக்கிற வரைக்கும் இங்கே சும்மா இருக்கிறாங்க. ஜிமின், நீ தானே என்னை கால் கனெக்ட் பண்ணது, வந்து உனக்கு தானே மொத்த அடி விழுகும். டேய் சும்மா கொஞ்சம் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து காட்டு கத்துறாரு. ஜெக்கிக்கு உங்களுக்கும் இங்க வீடியோ கால்லே சண்டை ரகலை பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் பக்கத்துல இருக்க ஸ்டூலெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றான், நீங்க பக்கத்துல இருக்க டேபிள் உங்க கையில வச்சிருக்க இன்ஜெக்ஷன் நைஃப்னு சொல்லிட்டு தூக்கிட்டு நிக்கிறீங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிடந்து கத்துறாரு. ஜேகே அப்படியே அமைதியா பாக்குறான். நீங்களும் கொஞ்ச நேரத்துல அப்படியே காம் டவுன் ஆயிட்டு உங்க கையில வச்சிருக்க நைஃப் அதெல்லாம் உங்க டேபிள் வைக்கிறீங்க. ப்ளீஸ் ஓயன், தயவு செஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காகனாச்சும் ப்ளீஸ் அழுது தொலையாத, மெயில் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் இப்போ கரண்ட்டாக வச்சுருக்காங்களா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, ஸோ அதை எடுத்து உங்களுக்கு மெயில் பண்ணுறான். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், நானே கூப்பிட்றேன். இல்லை 10 மினிட்ஸும் நாங்கள் லைன்லேயே இருக்கிறோம், நீ ரிப்போர்ட்டை மட்டும் செக் பண்ணு. டே நான் கூப்பிட்றேன்டா, நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன்டா. வேணாம், நீ காலை கட் பண்ணனா திரும்பி வர மாட்டேன், அதனால தான். கொடுமைப்படுத்துகிற நீ. பரவாயில்லடி, என் பட்டுக்குட்டில, என் தங்க குட்டில. டே அது ஏன் ஆளு. அவன் எனக்கு ஃப்ரெண்டுடா. அவன் சொன்னா நீ என்னை கொஞ்சாம இருப்பியா? நீ என்னை கொஞ்சிக்கோ, என் ஃப்ரெண்டா, உனக்கு எல்லா ரைட்ஸுமே உண்டு, நீ எதுக்குடா அவனை கேட்குற? நீ ஏன் ஆளுடி, என் கண்ணு முன்னாடி அவன் உனைய கொஞ்சிக்கிட்டு இருக்கான், எனக்கு எனக்கு கோவம் வராதா? எதுக்கு உனக்கு கோவம் வரணும்? எனக்கெல்லாம் கோவமே வரக்கூடாது ஜேகே. சரி இரு, மெயில் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டத்தை எடுத்து வச்சு நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஜிம்மின்னு அப்படியே அவங்க கையில் ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வீடியோ காலில் ஜேகே பார்க்குறீங்க. அவன் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவங்கள பார்த்தாலே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுறீங்க. அவன் அந்த மாதிரி ஒரு பார்த்துட்ருக்கான். என்னடி என்னாச்சு, எதுக்கடி கத்துற? அவனை அப்படி பார்க்க வேண்டான்னு சொல்லு, அவனை எந்திரிச்சு போக சொல்லு, இல்லைனா நான் ரிப்போர்ட் செக் பண்ண முடியாது. ஆண்டி இப்படி அலும்பப்படுத்துறீங்க 2 பேரும் சேர்ந்து. டே நீ எதுக்கிட்ட அவளை முறைச்ச? நான் முறைச்சனா? நான் உன்னை முறைச்சனாடி? அவன் ஒன்றும் முறைக்கல, என்னை பார்த்தான். பார்க்குறது தப்பாடா மச்சான். கரெக்டு தானே ஒயன், பார்க்குறது தப்பா? ஜிம்மின்னு அவன் வேற மாதிரி பார்த்தான்னு சொல்கிறேன்னா அவனை பார்க்க வேண்டான்னு சொல்லு. இப்போ நான் பார்க்கட்டுமா வேண்டாமா? சரி, நான் அவளை பார்க்கல, ரிப்போர்ட்டை செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லு. பண்ணுறதே இல்லீகலு, இதில் கோவம் வேற. வாய் மூடிட்டு வேலையை பார்க்குறியாடி? ஜெகி நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறியா? டே ப்ளீஸ்டா ஆரம்பிக்காதீங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க 2 பேருமே காம் டவுன் பண்ணுறாங்க. ஜெகி உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு சின்ன ஒரு ஸ்மைலோட லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஜிமன், இந்த மொக்க ரிப்போர்ட்டை கொடுத்தது யாருடா? அவன் சொன்னால் சிரிக்க மாட்டியே, ஏன்? உங்கள் சீஃப் தாண்டி கொடுத்தான். ஏன் சீஃபா? உங்கள் சீஃப் தான் கொடுத்தாரு. ஐயோ ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாத நான் அப்படி சொன்னேன்னு. சரி ரிப்போர்ட் செக் பண்ணல, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து அசம்பிள் ஆகுறாங்க. ஜிமன், நல்லா கேட்டுக்கோங்க. ரிப்போர்ட்டை செக் பண்ண வரைக்கும் பாடி டீகம்போஸ் ஆகாமல் இருக்கிறத பார்த்தா 48 ஹவர்ஸ் தான் ஆகுது பாடி டெட் ஆகி. ஆனால் பாடிக்குள்ளே அந்த ஸ்டொமக்கில் இருக்க ஃபுட்டு மட்டும் பேட் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏதோ ஃபேக்டீரியல் டிஃபெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கறதுனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பொட்டாலியம்ன்ற பாக்டீரியா தான் க்ரியேட் ஆகிருக்கணும். பொட்டானிக்கா? போட்டேலியம்டா. ஓகே ஒயன். ஆமாம் ஒயன், அந்த பாக்டீரியா எப்படி ஸ்டொமக்கில் மட்டும், அதுவும் ஹெவியான ஸ்மெல்லு வேறு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கடி. ஆமாம், இது ஒரு பாய்சனை க்ரியேட் பண்ணுற பாக்டீரியா. நார்மலாக இந்த பாக்டீரியா வந்து ஆக்சிஜன் இல்லாத இடத்துல ப்ரிசர்வேட்டிவில் வச்சா எந்த ஒரு ஃபுட்டுமே இந்த மாதிரி பாக்டீரியாவை க்ரியேட் பண்ணிடும். இது பயங்கரமான ஃபுட் பாய்சன். எந்த அளவுக்குனா, ஒரு 10,000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாட்டில் கலந்தாலுமே அந்த 10,000 பேருமே இறந்துருவாங்க. அந்த அளவுக்கு பாய்சன் ஆனது. ஸோ அந்த பொண்ணை ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுருக்குறான். அதனால தான் அந்த பொண்ணு ஃபுட் பாய்சன் ஆகி இறந்துருக்கா. அதனால தான் பாடியும் டீகம்போஸ் ஆகாமல் இருந்திருக்கு, ஸ்டொமக் மட்டும்தான் டீகம்போஸ் ஆகிருக்கு. அதான்டா ரிப்போர்ட்டு. அவள் சொன்னது பாதி தான், மீதி எங்கன்னு கேளுடா. ஜிமன், அவ்வளோதான் ரிப்போர்ட்டு. நான் சொல்கிறேன், அவள் சொன்னது பாதி தான்டா. ஜேகே, ஒயன் எப்படி நமக்கு பாதி கொடுப்பா? ஃபுல்லாக தானே கொடுப்பா. பரதேஸ் நாயி, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் எந்த கெமிக்கல்லையுமே அந்த பாடி ப்ரெஸ்டியூட் ஆகிறத கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்கடா, பாடி பார்ட்ஸை. அது என்னாச்சுன்னு கேளுடா. ஜேகே சாருக்கு தான் அவ்வளோ தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ அவரே கண்டுபிடிக்க சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? சொல்லுடி, ஏன்டி விளையாடுற? சொல்லி தொலைற. என்ன சொன்னாங்க? அதான்டி,
அந்த எந்த பாடி பார்ட்ஸுமே ப்ரிசர்வேட்டிவ் பண்ணா கெமிக்கல்ல கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க ஒயன். வி அது ஒரு எப்படி சொல்றது வி? கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு வி. அதனால தான் கண்டுபிடிக்க முடியல. டேய் கருமம் முடிச்சவனே, என்ன கெமிக்கல்னு கேட்டு தொலைடா அவள்கிட்ட. ஜேகே நீ எதுக்கு இப்ப நீ கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துறீங்க. அவன் உங்களை பாக்குறான். நீ சுத்த கம்முன்னு இருக்கிறியா? அவனுங்களை பிடிச்சி எதுக்கு கத்திட்டு இருக்கிற? நீ ஒழுங்கா வேலை பாக்குறியா? நான் ஒழுங்கா தான் வேலை பாக்குறேன். நீ மீதி ரிப்போர்ட்டை சொல்லு. மூஞ்ச பாரு எப்படி வச்சுட்டு கேட்குறான். பண்ணதுக்கு ஒரு சாரி கேட்க மாட்டேங்கிறா. டே ப்ளீஸ்ரா ஸ்டார்ட் பண்ணிடாதீங்கடா. ஜிம்மன் உனக்காக தேங்க்ஸ் டி செல்லக்குட்டி, எங்க மீதியை சொல்லு அப்படிங்கிறாரு. அவர் மண்டையிலே வந்து ஒரு ஃபைல் பறந்து அடிக்குது. ஜிம்மன் அப்படியே அழுதுகிட்டே திரும்புறாரு. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கடந்து கத்துறாரு. என்ன செல்லக்குட்டி அது என்னது? ம் இவன் ஒருத்தன், அவன் எனக்கு ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டுன்னா என் முன்னாடி சொல்லுவியா நீ? ஜேகே இப்போ எதுக்கு நீ ஜிம்முன்னு அடிச்ச? ஏய் என்னடி என் முன்னாடி செல்ல குட்டிங்கன்னா நீ பல்ல கட்டிட்டு இருக்கிற? உனக்கு தான் கொஞ்சம் தெரியல. அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்டு 2 பேர்னாச்சும் என்னை கொஞ்சறாங்கல்ல, அது உனக்கு பொறுக்கலையா? ஏன் நான் உன்னை கொஞ்சினது இல்லையா? என்ன பாருடி. டேய் ஏன்டா இதெல்லாம் இங்கே வந்து பேசிக்கிறீங்க? வயன் சொல்லுவி. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொன்னல அது என்னது? வி பாடியில் ஃபார்மிட்டிக் ஆசிட் கிடச்சிருக்கு. ஃபார்மிட்டிக் ஆசிட் டைரெக்டாக கிடைக்காது. அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதாவது எப்படின்னா ஃபார்மலின் ஆசிட் ப்ளஸ் காற்று ப்ளஸ் நீர் இதோட ரியாக்ட் ஆகி ஃபார்மிட்டிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணும். இதை ஏன் ஃபாரன்சிக்கில் கண்டுபிடிக்க முடியலன்னா ஃபார்மலின் ஆசிடை நாங்களே யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துலனா அந்த பாடி பார்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ணுற கெமிக்கலே ஃபார்மலின் ஆசிட் தான். அதனால தான் அந்த உடம்புல என்ன பாய்சன் கலந்துருக்காங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. ஃபார்மட்டிக் ஆசிட் டைரெக்டாக அவன் பாடியில் இன்ஜெக்ட் பண்ண முடியாது. இன்ஜெக்ட் பண்ணால் அந்த ஹோல் மேபி இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணியிருக்கான்னா அந்த தலையோட மைய நரம்பு பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அது வழியாக அந்த லிக்விடை ஒவ்வொரு ட்ராப் பை ட்ராப்பாக கிட்டத்தட்ட ட்ராப் லெஸ்ன்னு சொல்லலாம், ஒரு ட்ராப்லேயும் பாதி அளவு அந்த மாதிரி இறக்கியிருக்கான். 4 to 5 hours இறக்கியிருக்கான். அதனால தான் பாடி டீகம்போஸ் ஆகாமல் அந்த ஸ்டொமக்கில் இருக்க பாக்டீரியா எஃபெக்ட்னால அவங்க இறந்து போயிருக்காங்க. இதுதான்டா மேட்ரு. போதுமா? வேற லெவல் ஒயன். ஓல் கேஸே முடிச்சிட்டேடி வித்தின் 2 hours. என் செல்லக்குட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீ கிடந்து குதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஜேகே அப்படியே வீயும் ஜிம்னே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஃபைலெல்லாம் தூக்கி போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. கேஸு முடிஞ்சிருச்சுடி, அந்த சைக்கோ எப்படி வெளில வரேன்னு நான் பார்க்குறேன் பாரு. சரி நான் காலை வைக்கிறேன். ஓயன் என்ன வி ரிப்போர்ட் குடுறி? டே விளையாடுறியா? வாங்கிடுவேன். என் சீஃபுக்கு தெரியாமல் இல்லீகலாக பாடியே இல்லாமல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் நான் எப்படா கொடுக்க முடியும்? என் சீஃப் விட்டு உன் சீஃப் கிட்ட நான் பேசிக்கிறேன். எனக்கு ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துரு ப்ளீஸ் டி. உன் சிக்னேச்சர் போட்டு கொடுத்துட்றி. அப்போ தாண்டி ப்ளீஸ் டி. அட்டி வாங்கிடுவ வி. என் வேலைக்கே வேட்டு வச்சிருவேன். லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? இது தப்பு. நான் சட்டப்படி இது பண்ணியிருக்கவே கூடாது தெரியுமா? எல்லாம் உங்கள் 3 மூஞ்சி இருக்கு பாரு, அதுக்காக இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளீஸ் டி உன் சீஃபை நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம்டி. என் சீஃப் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருடி. இந்த கேஸை முடிச்சே ஆகணும்டி. அந்த சைக்கோ கில்லர் வெளியிலே வரக்கூடாதுடி. அவன் கொன்ன 4வது பொண்ணுடி இது. ப்ளீஸ் டி. 3 பொண்ணை கொன்னப்ப அப்போல்லாம் கண்டுபிடிக்க முடியல, இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களாடா? ப்ளீஸ் டி. அவனை வெளியில் விட்டால் இன்னும் எத்தனை பேரை கொல்லுவாங்கன்னே தெரிலடி. ப்ளீஸ் டி. சரி ரிப்போர்ட்டை வந்து நைட் வாங்கிக்கோ. நைட் ஒரு 10 o'clock போல் வந்து வாங்கிக்கோ. 10 மணிக்கா? ஆமாம், ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்ல, சும்மாவா? என் சீஃப் கிட்ட சைன் வாங்கணும், அவரோட ஹெட் கிட்ட சைன் வாங்கணும், நான் சைன் பண்ணணும். சரிடி கோவப்படாதடி செல்லம், ரிப்போர்ட்டை மட்டும் ரெடி பண்ணி வச்சிரு. ஓகே அப்போ டானு 10 மணிக்கு வந்தால் கிடச்சிடல. நில்லு அப்படிங்கிறா. நீங்கள் ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. 10 மணிக்கா? எதுக்கு 10 மணிக்கு வீட்டுக்கு? உனக்கு தான் இன்றைக்கி ஒர்க் இல்லைல்ல? நீ இன்னைக்கு ஈவினிங் 3 மணிக்கெலாம் கிளம்பணும்ல, நீ என்ன போகாமல் இருக்கிற? ஓ சாரி, என்னை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? எப்படா உனக்கு தெரியும் எனக்கு வேலை இல்லைன்னு? அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், அவள் தான் சொன்னான். எனக்கு கால் பண்ணி கேட்க துப்பு கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டு என்னை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறியா நீ? ஏதோ ஒன்று, உனக்கு இன்றைக்கி ஒர்க் இல்லைல்ல, நீ ஏன் லேட்டாக போகிற வீட்டுக்கு? நான் பிளைண்ட் டேட் போகலான் இருக்கேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேரை உதச்சி விட்டுட்டு எந்திரிக்கிறான். உங்களுக்கே ஒரு நிமிஷம் ஜர்க்காயிடுச்சு. ஜிம்னு வீ அப்படியே ஆணு பார்த்துட்டு இருக்கானுங்க. பிளைண்ட் டேட்டா? யாருடி? எதுக்குடி? வி உன் ஃப்ரெண்டு என்ன லூஸாடா? பிளைண்ட் டேட் எதுக்கு போவாங்க? ஜிம்மின் நீ சொல்லு. பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணுறதுக்கு தான். அடுத்த ஃபைலு ஜிம்மின் மண்டை மேலே உழுகுது. அவர் ஓரமாக போய் உக்காந்துடுறாரு. ஒயன் என்ன சொல்கிற? ஆமாம் வி, நான் பிளைண்ட் டேட் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். பிரேக்கப். இதை சொல்கிறதுக்கு தான் நான் காலே அட்டன் பண்ணேன், இல்லைன்னா அதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்.
எது பிரேக்கப் உங்க அப்பா மகள அதை நாண்டி சொல்லணும். நீ எப்படி சொல்ற? நீ எதுக்கு சொல்லணும்? அம்மோட நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்ட. உன்னைய நம்பி நான் எப்படி லைஃப் லாங் வர முடியும்? பிரேக்கப் தான். வி ஜிமன் கேட்டுக்கங்க. இன்னைக்கு என் பிரேக்கப் டே. நான் உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன். நாளைக்கு வந்துருங்க. ஓகேவா? ஆ ஓகே ஒயன். அடிங்க ஒண்ணா. டேய் இருடா. ஒயன் யார் அந்த பையன்? டேய் லூசு பயலே. பிளைண்ட் டேட்னா எப்படிடா யார் பையன் தெரியும்? ஒயன் மரியாதை வீட்டுக்கு கிளம்பிரு. இல்லைடா வந்தேன்னு வச்சுக்கோவேன். என்ன பண்ணுவ நீ? நீ ஒன்றும் பண்ண மாட்ட ஜேகே. நீ ஒன்றுமே பண்ணவும் மாட்ட. ஒன்றும் பண்ணவும் தெரியாது உனக்கு. கொஞ்சம் காலை கட் பண்ணுறியா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். பிரேக்கப். நான் உடனே பிரேக்கப் பண்ணுறேன். வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. அவர் ஜேகே கிடந்து தாட்டு புட்டுன்னு குதிச்சிட்டு இருக்கிறாரு. பாத்தியாடா அவளுக்கு எவ்வளவு திமிரு. என்னகிட்டே பிரேக்கப் சொல்றா. என்கிட்ட பிரேக்கப் சொல்றாடா. உன்னை லவ் பண்ண உன்கிட்ட தானடா சொல்லுவா. வி உன் தத்துவத்தை தக்காளி விட்டு அடிச்சிருவேன். மரியாதை பாய மூடிக்க. அவளுக்கு அவ்வளோ திமிராயிருச்சா? பாக்குற என்னை விட அவளுக்கு யார் நல்ல பையன் கிடைக்கிறான்னு. அவளை நல்லா பாத்துக்கிற பையன் என்னை விட எப்படி கிடைக்கிறாங்கிறத நான் பாத்துக்கிறேன். யாரு? நீ அவளை நல்லா பாத்துக்கிற. நல்லா சொல்லுனா அவ தான் உன்னைய நல்லா பாத்துக்கிறா. அப்பா அம்மாலாம் ஊர்ல விட்டு தனியா வந்து படிக்கிற பொண்ணு. உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து நீயே உலகன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்ச நாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்றியாடா? டேய் நான் பண்ணாமலாம் இல்லைல்ல. அதான் வீக்லி அவளோட தானே இருக்கேன். வீக்லி அவளோட இருந்தா போதுமா? இப்படிதான் கூட்டிட்டு போயிட்டு நடு ரோட்ல விட்டு வருவியா? நீ பண்ணது தப்பு ஜேகே. ஒரு சாரி கேட்கல. நான் கால் பண்ணி மெசேஜ் பண்ணடா, அவ ரிப்ளை பண்ணலடா. ஆ எப்போ பண்ண நீ? ஜிமின் இவன் எப்போ தெரியுமா பண்ணியிருக்கான்? என்ன வி எப்போ பண்ணா? 2 நாள் கழிச்சு பண்ணியிருக்கான். நல்லா நியாயமா இருந்தா சொல்லு. எவளாச்சும் ரிப்ளை பண்ணுவாங்க? நல்ல வேலை அவ என்ன உன்னை அடிக்காம விட்டாளே, அதுவே பெருசு. ரைட் நான் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ போய் நான் சீஃபை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னோட சீஃப் கிட்ட பேச சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னும் வியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜேக்கு இப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் 7 o'clock இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு ஷர்ட்டை லாங்காக தைஸ் வரையும் போட்டிக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து ஸ்டெப்ஸ் இறங்கி வந்து டேபிள் இருக்கும் இல்லையா, டைனிங் டேபிள், அதில் இருக்க ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் காலிங் பெல் பயங்கரமாக ரிங் ஆகுது. நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு கமிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே தான் யூனிஃபார்மை கூட வீட்டுக்கு போயிட்டு ரிமூவ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டேஷன்லேருந்து இங்கே தான் வந்திருக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு எங்கடி போகிற? என்ன எங்கே போகிற? அங்கேருந்து இங்கே வந்து கதவை திறந்தேன். இப்போ ரிட்டன் அங்கே போகிறேன். நான் அதை கேட்கல. பிளைண்ட் டேட்டுக்கு எங்கடி போகிற? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்பிள் அப்படியே எடுத்து டேபிளில் வைக்கிறீங்க. நீங்கள் பைட் பண்ணதை சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறா. நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற? 1 வீக் வந்து பார்த்தியா? சொல்லு, நீ பண்ணது கரெக்டா? என்ன என்கிட்ட அவ்வளோ கோவப்படுற நீ? எதுக்கு உனக்கு அவ்வளோ கோவம் வருது என்கிட்ட? சரி கோவப்படல, சொல்லு. பிளைண்ட் டேட் யார் அரேஞ்ச் பண்ணது? யாரை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்க? எப்படி நான் இருக்கேன்ல நீ போகலாம்? எதுக்கிட்ட நீ அப்படி சொன்ன? ஷேக்கே மாதிரி கத்தி பேசாத என்கிட்ட, சொல்லுடி அப்படிங்கும்போது நீங்கள் பைட் பண்ணி ஆப்பிள் எடுத்து அவன் வாய்க்குள்ளேயே வச்சு அமுக்கி விட்டுறீங்க. அவன் அப்படியே உங்களை பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். ஒன்றா சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே காம்பன் ஆகிட்டு அந்த ஆப்பிளை பைட் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் கிச்சன் கிட்ட போயிட்டு வாட்டர் எடுத்து ஒரு பேனில் ஊற்றி இந்த நூடுல்ஸ் பாக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதை பிரேக் பண்ணி அதில் போட்டுட்ருக்குறீங்க. அவன் வந்து உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு என்ன சொன்னேன்? பிரேக்கப்னு சொல்கிறேன், அவ்வளோ திமிராயிடுச்சா மேடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திருப்புறான். நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி அந்த கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை சிம்மில் போட்டுட்டு ஜேக்கு அப்படியே ஷோல்டரில் கை போட்டு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. சொல்றி பிரேக்கப்பா? ஆமாம் பிரேக்கப் தான். என்னப்பா அதுக்கு? எதுக்கு நீ இப்போ இங்கே வந்த? இனிமேல் என் வீட்டுக்கு வேறு வேலைலாம் வச்சுக்காத சரியா? இனிமேல் என்னையும் பார்க்காத. 2 பேருமே பார்த்துக்க வேண்டாம். உனக்கு நான் கொடுத்த கிஃப்டை திருப்பி கொடுத்துரு, நீ எனக்கு கொடுத்த கிஃப்டை நான் திருப்பி கொடுத்துட்றேன். முடிஞ்சுது. 2 பேருக்குமே முடிஞ்சுது. கிஃப்டை திருப்பி கொடுப்பியா? எங்க கொடுத்துரு பாப்போம். சிக்கி சிக்கி எப்படி பிரேக்கப் சொன்னா நான் சொல்லணும்? புருஷன் இருக்கையில் பிளைண்ட் டேட்டுக்கு அப்புறம் புருஷனா அப்படியே தாலி கட்டி இங்கே குடும்பம் நடத்திட்டு இருக்க பாரு. புருஷனா தாலி கட்டி குடும்பம் நடத்தணும் தான் புருஷனா? சொல்றி பாப்போம். சொல்றி. எவ்வளோ திமிரு. நான் இருக்கையில அவங்க உன்னை கொஞ்சறானுங்க. பலிக்குதுடா சிரிக்கிற நீ. அதுவும் அவன் செல்ல குட்டிங்கன்னா என்னன்னா ஐ லவ் யூலாம் சொல்ல வர்றான். நீ அப்படியே பல்ல கட்டிட்டு இருக்க. ஜேகே சிக்கி வலிக்குது ஜேகே. இடுப்புல இருந்து கையடா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியுங்கல்ல, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டுங்க. அப்புறம் என்ன அப்படி இருந்தாலும் கோவம் வருமா வராதா? சொல்றி.
சொல்றி, அதான் விட்டுட்டு வந்துட்டேன்னு தெரியும். நான் தான் ஒர்க்குன்னு வந்துட்டா உன்னையே மறந்துருவேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தி தானே என்னை புரிஞ்சுக்கிட்டவ. அப்புறம் என்ன உனக்கு கோவம் என் மேல? புரிஞ்சுக்கிட்டவளா இருந்தாலும் நான் நடு ரோட்ல விட்டுட்டு போனா கோவம் வராதா? அது என்ன 2 நாள் கழிச்சு மெசேஜ் பண்ற, கால் பண்ற, வீட்டுக்கு போயிட்டியாடின்னு. ஏன் எங்களுக்கு தெரியாது பாரு. நீங்க கேட்டாதானா? சரி கேட்டனா இல்லையா? அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அவன் ஃபேஸை உங்கள் நெக்கில் பரி பண்ணி அப்படியே கிஸ் பண்ணி ஸ்மெல் பண்ணுறான். நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே அவனை ஹக் பண்ணி அவனுக்கு ரஃப் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் பெட்டில் தான் 2 பேரும் நியூடாக இருக்கீங்க. அவங்க மேலே பெட்ஷீட் கவர் பண்ணியிருக்கு. செம்ம டயர்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட உங்ககிட்ட வந்து படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே எழுந்து உட்காடுறீங்க. என்னடி என்னாச்சு? செக்கி கொஞ்சோண்டு வாட்டர் எடு. வாட்டர் அதுவும் அங்கே டேபிள் இருக்குடா. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டர் பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதை அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி பக்கத்து டேபிளில் வைக்கிறான். பொறுக்கி 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 இப்படி போயிட்டு அங்கே ச்சே என்னடி என்னாச்சு? இஞ்சக்கே இப்படி தொட்டே பண்ண முடியாமல் போச்சு தெரியுமா? இப்படியா பண்ணுவ நீ? எனக்கு சூப்பராக இருந்துச்சுப்பா. இன்னொரு தடவை இப்படி ஏதாச்சும் பண்ண சொன்னேன் நீ என் கையில் அவ்வளோதான் ஜேக்கே. என்னால் முடியலடா, மூச்சை விட முடியலடா. எனக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனிச்சு தெரியுமா? முதல்ல உன்னை நான் பிரேக்கப் பண்ணணும்டா. மார்னிங் பண்ணிக்கலாம், வா இன்னும் ரவுண்டு போய்க்கலாம். ஜிகே என்ன விடுன்னு சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை புஷ் பண்ணுறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கலாம். நீங்கள் அவன் சேர்ஸில் அடிச்சுட்டு அப்படியே படுக்க போகிறீங்க. கீழேருந்து ஹாரன் சவுண்டு பயங்கரமாக கிழிக்குது. ஜேகே பயந்து எந்திரிச்சு உட்காடுறான். டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாய்ஸ் தான். அட்டா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் சாக்ஸ் எடுத்து வியர் பண்ணிவிட்டு உங்கள் பெட்ரூம் அந்த விண்டோ இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி வெளியில் பார்க்குறான். பியும் ஜிம்மின்னு தான் நிற்கிறாங்க. ரிப்போர்ட்டை கொடுங்கடா. சீப் கிடந்து கத்துறான்டா. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? வாயன் ரிப்போர்ட் எங்கடி? ஐயோ அந்த கபோலில் பாரு. கபோல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அர்ஜென்ட்டாக தேடிட்டு இருக்காரு. எங்கடி வச்ச? கத்தாதடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க. புடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை விண்டோலேருந்து மச்சான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து தூக்கி போடுறான். அவன் கீழே பிடிக்க முடியல, கீழே விட்டுறான். டே ஏன்டா இப்படி பண்ணுற? நம்ம வேலையே அதில் தாண்டா இருக்குது. நீ ஒழுங்காக பிடிக்கலன்னா அவனை ஏன்டா திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தலையில் பி ஒரு ஷார்ட் வைக்கிறாரு. நீங்கள் பெட்ஷீட் போட்டுக்கிட்டு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. ஒயன் ஹாய், டின்னர் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்டா. சாப்பிட ஏதாச்சும் வச்சுருக்கியா? இருக்கு, ஆனால் இப்போ கிடையாது, கிளம்பு, நாளைக்கு பார்த்துக்கலாம். என்னடி பசிக்குதுடி, வீட்டுக்கு போனால் அம்மா தூங்கிட்டாங்கடா, எதுவும் சமைக்கலடி, வெளியில் சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, டின்னர் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே டன் மச்சான் என்ஜாய்டா. சி கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை கேர் பண்ணிக்கிறான். அட்டா பாவி, ரிப்போர்ட் விஷயத்தில் கரெக்டாக தாண்டா இருக்கிறீங்க. அப்போ அதுக்காக தான் இங்கே வந்தியா? சொல்கிறான். ஆமாம், ரிப்போர்ட் வாங்குறதுக்கு தான் வந்தேன். சரி ஃப்ரீயாக கிடைக்கிறத ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கூட அப்படி லைட்டாக என்ஜாய் பண்ணேன். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுடி, எப்போதும் இல்லாமல் இன்றைக்கி புதுசாக பண்ணது. ஒன்று இறக்கடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேர்ஸ்லேயே அடிக்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். பிரேக்கப், நான் நாளைக்கே பிளைண்டட் போகிறேன். ஏன் இப்போ டைம் என்ன 10 தானே? அவன் எனக்கு 11 மணிக்கு தான் வரேன்னு சொன்னான். நான் இப்போயே பிளைண்டட் கிளம்புறேன். பிளைண்டட் போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறா. நீங்கள் போஸ்டாக வித் ஒரு பெட்ஷீட்டில் போயிட்டு படுக்கிறீங்க. அவன் பெட்ஷீட்டை அவனை சேர்த்து கவர் பண்ண மாதிரி உங்கள் மேலே வந்து விழுகிறான். எதுக்கு ஜேகே பிளைண்டடா போகிறா? எவன் வர்றான்னு நான் பார்க்குறேன். நாளைக்கு எந்திரிச்சு நீ நடந்தா தானடி? சும்மா சொன்னடா அப்படிங்கும்போது அவன் பெட்ஷீட்டை கவர் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி அவங்கள அப்படி ஒரு ஹேண்டு கொடுத்து லிஃப்ட் பண்ணி பெட்டோட சென்டருக்கு கொண்டு போகிறான். ஓகேடா, இதோட இந்த ஒன் சட்டை முடிச்சுக்கலாம். டாடா பாய், see you, love you all.